ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாற்றுக்குரல். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால எத்தனையோ நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொது சேவைகள்லாம் செய்யறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ராகவா லாரன்ஸ், அதாவது நடன இயக்குனரா தமிழ் சினிமாக்குள்ள களமிறங்கி இப்போ மிகப்பெரிய ஒரு நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம அவரை பத்தி நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொது சேவைகள்ல அதிகமா ஈடுபடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்போ அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ தனியா ஒரு விதமான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே அவரு எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்காக அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பலரும் வந்து கேள்வி எழுப்பதான் செய்யறாங்க. அதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்களோட இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, விஜய் டிவி மூலமா KPY மூலியமா பிரபலமானவர் பாலா. சோ அவரு வந்து இப்போ ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ் அவர்களோட இணைஞ்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்க அப்படின்னா பல விதமான நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதிலும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து முந்தைய காலங்கள்ல ராகவா லாரன்ஸ் அவர்களை பத்தி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினியோட ஃபேன். அது மட்டும் இல்லாம ரஜினி எவ்வளியோ அவ்வளிதான் இவரும் அப்படிங்கிற மாதிரி ரஜினியோட சிஷ்யன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரஜினி அவர்கள் கூட இந்த அளவுக்கு எல்லாம் செய்யறாரா அப்படிங்கிறது எந்த நியூஸுமே வெளியே வர்றது இல்லை. ஆனா இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால பயங்கரமா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காரு. அதோட ஒரு முன்னெடுப்பா தான் பாத்தீங்க அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப கையில் எடுத்திருக்காரு. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யாரெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம். அதாவது லாரன்ஸ் மாஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவருக்கு படத்தோட மார்க்கெட் அப்படிங்கிறது அவருக்கு பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே வந்து அவருக்கு பல கோடிகள்ல வந்து சம்பளமும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேப்பா, அப்ப நிறைய சம்பாதிக்கிறாரு, அப்ப பேசாம இருந்துட்டு போயிடலாமே, அவர் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இவரு முழுக்க முழுக்க வந்து ரொம்ப ஏழ்மையான மக்களுக்கும் அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் வந்து அதிகமா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களால அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்களுக்கான விஷயங்கள் நிறையவே அவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டா வந்து பார்க்கும்போது ரீசெண்டா வந்து அதாவது ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தருக்கு வந்து வாடகைக்கு தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி, அவங்களுக்கு வந்து சொந்தமா வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா ரொம்ப வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மொத்தமா ஒரு 13 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்த உடனே அந்த மூமெண்ட்ல அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து கண் கலங்கி போய் அவரை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அதோட மட்டும் இல்லாம அவரு தொடர்ந்து பல விதமான நன்மைகளும் செஞ்சுட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இப்ப ரீசெண்டா வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஹார்ட்ல வந்து கேன்சர் இருக்கும், இல்ல வந்து ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருக்கும், இந்த மாதிரியான சில குறைபாடுகளோட பிறந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறமோ இல்ல அவங்க பேரண்ட்ஸே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதுக்கு பல லட்சங்கள்ல செலவாகும் அப்படிங்கிறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியாம இருக்கும். அப்படிப்பட்ட நிறைய பெற்றோர்கள் வந்து லாரன்ஸ் மாஸ்டரோட ட்ரஸ்ட் மூலியமா வந்து அணுகி இவர்கிட்ட வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இவரு அந்த மாதிரியான வரக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நிறைய உதவிகளும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு சார்பா இப்ப களமிறங்கினவர் தான் KPY பாலா. ஏன்னா இவரு வந்து நிறைய இடங்கள்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாரு, பட ஷெடியூல்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாலாவும் வந்து மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா வலம் வந்துட்டு இருக்காரு. அதையும் தவிர இவரு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வரக்கூடிய சம்பளத்துல இருந்து 3/4 பங்கு வந்து முழுவதுமா மற்றவங்களுக்கு தான் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு வீட்டுக்கு வாடகை சாப்பாடு போக மற்ற எல்லாத்தையும் வந்து மற்ற நபர்களுக்கு தான் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் நம்ம இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம பாலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ மாஸ்டரோட கைகோர்த்து இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு மூலியமா அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் இதுல இணையலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறத காட்டுற விதமா மாஸ்டர் அவர்கள், அதாவது லாரன்ஸ் அவர்களோட அவரோட விதையின் மூலியமா முளைத்த செடிகள் மரங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது அவரு சின்ன வயசுல இருந்து தத்தெடுத்து வளர்த்த கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ குழந்தைகளை வந்து அவர் தத்தெடுத்து இருந்திருக்காரு. தத்தெடுத்து அவரோட ட்ரஸ்ட் மூலியமா படிக்க வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு உடை எல்லாத்தையும் கொடுத்து அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலு காலேஜ் போய் இப்ப வந்து அவங்க வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போகிற ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய குழந்தைகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம்
ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் தன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படித்தான் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்லூரி போகும்போது அவங்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. அது இல்ல அப்படின்னு பலர் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை நிறைவேற்றும் விதமா இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா அவரு ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொந்தமா அவரோட காசுல பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. அதே மாதிரிதான் தொடர்ந்து பல உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றாரு. அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலா. ஏன்னா வந்து லாரன்ஸ் மாஸ்டர் போக முடியாத சில காரணங்களால பாலா அவர் மூலியமா பாலா ஒரு பங்கு அவரோட சம்பாதியத்துல இருந்து லாரன்ஸ் மாஸ்டரோட சேர்ந்து பல உதவிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த மாற்றம். இந்த மாற்றத்துல பாத்தீங்க அப்படின்னா இணையக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து லாரன்ஸ் மாஸ்டர் எந்த அளவுக்கு விதை போட்டு வளர்ந்தாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு மாணவர் மாணவிகள் தான் வந்து இதுல இணையறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு முன்னெடுப்பை பாத்தீங்க அப்படின்னா பல நடிகர் நடிகைகளும் பெரிய பிரபலங்களும் வந்து இதற்கு ரொம்பவே வந்து பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால வந்து லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் ஒரு பக்கம் பயங்கரமா அவரோட பயணத்தை மேற்கொண்டுட்டு வர்றாரு. என்னதான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் முன்னாடி எல்லாம் அவர் வந்து நிறைய இடங்களை சொல்லியிருப்பாரு, உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணுங்க, எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா ரீசெண்டா சில மாதங்களுக்கு முன்னாடி அவரோட சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவரே வந்து சொல்லியிருப்பாரு, இனிமேல் வந்து என்னோட ட்ரஸ்ட்டுக்கு நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்க வேணாம், நீங்களா நேரடியா போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏன்னா இவருக்கு வந்து முன்னொரு காலத்துல வந்து அவருக்கு பெருசா வருமானம், அதாவது சம்பளம் அப்படிங்கிறது அவருக்கான நடிகருக்கான சம்பளம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ அவரோட தேவைக்கேற்ப அதிகமாவே சம்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவரோட சொந்த காசுல இருந்து எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு. அதற்கு உதாரணமா தான் பாத்தீங்கன்னா அவர் அப்படி ஒரு வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமா பல வீடியோக்களை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது அதுவும் இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மே 1ல இருந்து நாங்க வந்து தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2 நாட்கள்ல அதற்கான தொடக்கம் வந்து இருக்க போகுது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுது, இன்னும் அது மூலியமா எத்தனை மக்கள் எத்தனை நபர்கள் வந்து பயன்பெற போறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம்.